இப்போ நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம். மோர் குழம்புக்கு என்னென்ன தேவை, அரைக்கிறதுக்கு என்ன தேவை, தாளிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. தாளிக்க கடுகு, மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு நறுக்கியது, மஞ்சத்தூள், தேவையான உப்பு. இப்போ தயிரை இப்படி அடித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காயும் ஜீரகமும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தாளிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. அதில் கொஞ்சம் அந்த சின்னதாக வெட்டின இஞ்சி பூண்டை போட்டு வதக்குறோம். அதில் வரமிளகாய் போடுறோம். இப்போ கருவேப்பிலை போட்டு வதக்குறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு வதங்கினதுமே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். இப்போ தயிரில் உப்பு கலந்து அடிச்சுக்கலாம். மசாலா ஆயிடுச்சு. இப்போ இதில் இப்படி எல்லோ கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இப்போது நமக்கு உப்பு போட்டு அடித்து வச்சுருக்க தயிரை அதில் ஊற்றிடலாம். இதில் லைட்டாக இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தயிர் ஒட்டிகிட்ருக்கு. அது லைட்டாக கொஞ்சம் தண்ணி கலந்து லைட்டாக அதில் தண்ணி கலந்து ஊற்றிருக்கோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இப்போது மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொதிக்க விடாமல் கொஞ்சம் அப்படியே மேலே ரசத்துக்கு நுரக்கட்டி வர மாதிரி நுரக்கட்டி வரப்போ இறக்கிடணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ தான் லைட்டாக சூடாயிட்ருக்கு. இப்போ மோர் குழம்பு நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதில் 2 மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான முறையில் செய்கிற மோர் குழம்பு.